காலணி வாங்குறதுக்கு பணம் இல்லாததுனால ஒரு பெரியவர் ரொம்ப சோகமா வெளியே வந்தாரு. அது குளிர்காலமா இருந்ததுனால அவருடைய பழைய காலணிகள் உடைஞ்சு போனதுனால அவருக்கு கண்டிப்பா புதிய காலணி தேவைப்படுற ஒரு சூழ்நிலையா இருந்தது. ஒரு பெண்மணி விலை உயர்ந்த காலணிகளை அவருக்கு பரிசா கொடுத்தாங்க. அவர் சொன்னாரு, இதை என்னால ஏத்துக்க முடியாது, நான் ஆசிரியர் நான் இருந்தவன், ஆனா இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை, அதனாலதான் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ட்டு. அந்த அம்மா சொன்னாங்க, இல்லையா, நீங்க செய்த உதவியை தான் நான் திருப்பி கொடுக்குறேன்னு. அவருக்கு ஒன்றும் புரியல. அப்ப சொன்னாங்க அந்த அம்மா, உங்ககிட்ட நான் மாணவியா படித்தேன், நான் கொஞ்ச நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரல, ஏன்னா என்கிட்ட சரியான காலணிகள் இல்லைன்னு. வீட்டுக்கு வந்து விசாரிச்ச நீங்க எனக்கு நல்ல காலணிகளை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம எப்பயும் நம்பிக்கையை இழக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. உங்க வார்த்தைய நான் வாக்கா எடுத்து அதை வச்சு நான் படிக்க ஆரம்பிச்சேன். என் பெற்றோர்கள், என்னோட கூட பிறந்தவங்க எல்லாருமே என்னை சோர்வுற செஞ்சாலும் நான் கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு நான் மருத்துவரா இருக்கிறேன். உங்களுடைய நல் வார்த்தைகள் தான் என்னை இன்னைக்கு இந்த நிலைமையில வச்சிருக்கு. அதனால நீங்க செய்தது தான் நான் திரும்பி உங்களுக்கு செய்யறேன்னு. நம்ம செய்யற உதவி என்னைக்குமே எங்கேயுமே செதறி போகாது, அது திரும்ப நம்ம கிட்ட தான் வரும். அதனால அதை எதிர்பார்த்து நம்ம உதவி செய்யக்கூடாது. எல்லாருக்கும் எப்பயும் எங்கேயும் உதவி செய்யணும். காலணி வாங்குறதுக்கு பணம் இல்லாததுனால ஒரு பெரியவர் ரொம்ப சோகமா வெளியே வந்தாரு. அது குளிர்காலமா இருந்ததுனால அவருடைய பழைய காலணிகள் உடைஞ்சு போனதுனால அவருக்கு கண்டிப்பா புதிய காலணி தேவைப்படுற ஒரு சூழ்நிலையா இருந்தது. ஒரு பெண்மணி விலை உயர்ந்த காலணிகளை அவருக்கு பரிசா கொடுத்தாங்க. அவர் சொன்னாரு, இதை என்னால ஏத்துக்க முடியாது, நான் ஆசிரியர் நான் இருந்தவன், ஆனா இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை, அதனாலதான் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ட்டு. அந்த அம்மா சொன்னாங்க, இல்லையா, நீங்க செய்த உதவியை தான் நான் திருப்பி கொடுக்குறேன்னு. அவருக்கு ஒன்றும் புரியல. அப்ப சொன்னாங்க அந்த அம்மா, உங்ககிட்ட நான் மாணவியா படித்தேன், நான் கொஞ்ச நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரல, ஏன்னா என்கிட்ட சரியான காலணிகள் இல்லைன்னு. வீட்டுக்கு வந்து விசாரிச்ச நீங்க எனக்கு நல்ல காலணிகளை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம எப்பயும் நம்பிக்கையை இழக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. உங்க வார்த்தைய நான் வாக்கா எடுத்து அதை வச்சு நான் படிக்க ஆரம்பிச்சேன். என் பெற்றோர்கள், என்னோட கூட பிறந்தவங்க எல்லாருமே என்னை சோர்வுற செஞ்சாலும் நான் கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு நான் மருத்துவரா இருக்கிறேன். உங்களுடைய நல் வார்த்தைகள் தான் என்னை இன்னைக்கு இந்த நிலைமையில வச்சிருக்கு. அதனால நீங்க செய்தது தான் நான் திரும்பி உங்களுக்கு செய்யறேன்னு. நம்ம செய்யற உதவி என்னைக்குமே எங்கேயுமே செதறி போகாது, அது திரும்ப நம்ம கிட்ட தான் வரும். அதனால அதை எதிர்பார்த்து நம்ம உதவி செய்யக்கூடாது. எல்லாருக்கும் எப்பயும் எங்கேயும் உதவி செய்யணும். காலணி வாங்குறதுக்கு பணம் இல்லாததுனால ஒரு பெரியவர் ரொம்ப சோகமா வெளியே வந்தாரு. அது குளிர்காலமா இருந்ததுனால அவருடைய பழைய காலணிகள் உடைஞ்சு போனதுனால அவருக்கு கண்டிப்பா புதிய காலனி தேவைப்படுற ஒரு சூழ்நிலையா இருந்தது. ஒரு பெண்மணி விலை உயர்ந்த காலணிகளை அவருக்கு பரிசா கொடுத்தாங்க. அவர் சொன்னாரு, இதை என்னால ஏத்துக்க முடியாது, நான் ஆசிரியர் நான் இருந்தவன், ஆனா இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை, அதனாலதான் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ட்டு. அந்த அம்மா சொன்னாங்க, இல்லையா, நீங்க செய்த உதவியை தான் நான் திருப்பி கொடுக்குறேன்னு. அவருக்கு ஒன்றும் புரியல. அப்ப சொன்னாங்க அந்த அம்மா, உங்ககிட்ட நான் மாணவியா படித்தேன், நான் கொஞ்ச நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரல, ஏன்னா என்கிட்ட சரியான காலணிகள் இல்லைன்னு. வீட்டுக்கு வந்து விசாரிச்ச நீங்க எனக்கு நல்ல காலணிகளை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம எப்பயும் நம்பிக்கையை இழக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. உங்க வார்த்தைய நான் வாக்கா எடுத்து அதை வச்சு நான் படிக்க ஆரம்பிச்சேன். என் பெற்றோர்கள், என்னோட கூட பிறந்தவங்க எல்லாருமே என்னை சோர்வுற செஞ்சாலும் நான் கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு நான் மருத்துவரா இருக்கிறேன். உங்களுடைய நல் வார்த்தைகள் தான் என்னை இன்னைக்கு இந்த நிலைமையில வச்சிருக்கு. அதனால நீங்க செய்தது தான் நான் திரும்பி உங்களுக்கு செய்யறேன்னு. நம்ம செய்யற உதவி என்னைக்குமே எங்கேயுமே செதறி போகாது, அது திரும்ப நம்ம கிட்ட தான் வரும். அதனால அதை எதிர்பார்த்து நம்ம உதவி செய்யக்கூடாது. எல்லாருக்கும் எப்பயும் எங்கேயும் உதவி செய்யணும்.